وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு இரவு தொழுகைக்கு பிறகும் மார்க்க சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து வருகின்றோம். ஃபேன் எல்லாத்தையும் கரண்ட் போயிடுச்சு வெளியே பேட்டரி போடுங்க, இந்த லைட்டை போட்டு விடுங்க. ஓகே, போதும் போதும். அங்கே ஒரு ஃபேனை போடுங்க, உள்ள ஒரு ஃபேனை போடு, ஏதாவது ஒரு ஃபேனை போடு. இது இல்லை, அங்கே போடு, லேடிஸ் போடு. போதும் போதும் போய் போடு. என்னது என்னது அங்கே தான் சுவிட்ச் இருக்கும், ஒரு ஃபேனை போட சொன்னாங்க. சரி, அப்போ வேணாம் விட்டுரு. கணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக மனிதநேயத்தை பற்றி எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய துன்பத்தை நீக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் அநியாயம் மட்டும் செய்துவிடவே கூடாது. எந்த அளவுக்குண்டா, நம்மால் உதவ முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரவம் செய்யக்கூடாது. இந்த ஒரு கொள்கை நம்மள்ட இருக்கணும். ஆனால் இஸ்லாத்தில் மிகவும் உயர்ந்த பண்பு எது என்று சொன்னால், ஒரு மனிதன் சிரமத்தில் இருக்கும் பொழுது அவனது சிரமத்தை நம்மால் நீக்க முடியும் என்று சொன்னால், நிச்சயமாக அதை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் பன்மடங்காக சந்தோஷப்படுகின்றான். அதுக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய துன்பத்தை நீக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு இறைவன் அந்த மனிதனுடைய துன்பத்தை நீக்குகின்றான். இப்ப நாம ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு துன்பத்தை நீக்குகின்றோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாளை நமக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை அல்லாஹ் நீக்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க.
அதே நேரம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமையாக மார்க்கம் சில விஷயங்களை சொல்லியிருக்கு. அது என்ன என்று கேட்டால், பொதுவாக சலாம் சொல்லுவது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சலாம் சொல்றது. இந்த சலாம் சொல்ற விஷயம் இருக்கு பாருங்க, இதுல உள்ள சைக்காலஜிக்கல் பெரும்பாலும் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட கான்டாக்ட் பேச வேண்டும் என்று சொன்னால் சும்மா பேசவும் முடியாது. நீங்க ஒரு சலாம் மட்டும் சொல்லி பாருங்க, அவர் வலைக்கும் சலாம் சொல்லுவாரு. வலைக்கும் சலாம் சொன்ன உடனே நாம என்ன செய்யலாம், ஏதாச்சும் பேசுவதாக இருந்தால் பேசலாம், அல்லது அவருக்கு ஏதாச்சும் தேவைகள் இருந்து பேச வேண்டியதா என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ணலாம். ஆக மொத்தம் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு மனிதனை பார்க்காமல் நாம் செல்லும் பொழுது, ஒரு மனிதர் நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம், எதிர்த்தாப்புல தெரிஞ்ச நபர் தான், ஆனால் அவரை பார்த்து நம்ம சலாம் சொல்லல, எதுவுமே சொல்லணும்னு வைங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம்டா, ரெண்டு பேருக்குமே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். என்ன, முதல்ல அவன் சலாம் சொல்லட்டும் அல்லது முதல்ல இவன் சலாம் சொல்லட்டும், இப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அல்லது தாழ்வு மனப்பான்மை வராவிட்டாலும் என்னத்தை போட்டு சலாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு இரண்டு பேரும் முகத்தை திருப்பி கொண்டு போனார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு நல்ல பண்புகள் ஏற்படுமா என்று கேட்டால் ஏற்படாது. ஒரு நல்ல இணக்கம் ஏற்படுமா என்று கேட்டால் ஏற்படாது. அப்ப அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒற்றுமையை வளர்ப்பதற்கு சலாம் சொல்லுங்கள். அது எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பாருங்க, நாம அப்படியே சலாம் சொல்லுவதாக இருந்தால் கூட யாருக்கு சொல்லுவோம் என்று சொன்னால், நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், பழக்கமானவர்கள், அறிமுகமானவர்கள், இவங்களை பார்த்தா தான் நம்ம என்ன செய்வோம், சலாம் சொல்லுவோம். ஆனா இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? இஸ்லாத்தில் சிறந்தது எது அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பசித்தவருக்கு உணவளிப்பது. இஸ்லாத்தில் சிறந்தது எது? பசித்தவருக்கு உணவளிப்பது. இன்னொன்று, அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுவது. அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுவது. நீங்கள் அறியாத ஒரு நபருக்கு சலாம் சொல்லி பாருங்க. இப்ப அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் தான் எப்படி, ஈவன் முஸ்லிம் அல்லாத நபர்கள் கூட நம்ம சலாம் சொல்லலாம். என்ன, முஸ்லிம் அல்லாதவர் நபர்கள் கூட நீங்க சலாம் சொல்லலாம். ஆனால் நாம இப்ப என்ன செய்யறோம் என்று சொன்னால், தெரிந்த நபர்களுக்கு மட்டும்தான் சலாமே சொல்லுகின்றோம். நாம் அறியாத நபர்களுக்கு கூட சலாம் சொல்லும் பொழுது அவருக்கும் நமக்கும் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுகின்றது, ஒரு பழக்கம் ஏற்படுகின்றது, ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுகின்றது. ஏற்படும் பொழுது ஒரு தடவை நம்ம பேசிட்டோம்னு வைங்க, நாம உடனே பழகிடுவோம். பழகிவிட்டோம் என்று சொன்னால் அடுத்து எங்கேயாவது சந்திக்கும் பொழுது கூட ரெண்டு வார்த்தை பேசுவோம். ஒருவர் இன்னொருவருக்கு பழக்கமாகி நண்பராகுவது எப்படி நண்பராகிறாங்க? பேச்சுவார்த்தையின் மூலமா தான் என்ன செய்வாங்க, நண்பராகுவாங்க. திருப்பி திருப்பி சந்திக்கும் பொழுது 2 வார்த்தை 4 வார்த்தை 5 வார்த்தை நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நாம பேசுறது அவருக்கு பிடிச்சு போய் அவர் பேசுறது நமக்கு பிடிச்சு போய் நாம 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அதன் மூலியமா என்ன செய்வான், நம்மளுடைய காரியங்களை தீர்த்து வைப்பான். நமக்கு தேவையான சில விஷயங்களை அவர் மூலியமாக நிறைவேற்றி கொடுப்பான், அவருக்கு தேவையான சில விஷயங்களை நம் மூலமாக நிறைவேற்றி கொடுப்பான். அப்ப இப்படித்தான் மனித சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், மேம்படுத்தி இந்த சலாமின் மூலமாக ஒரு ஒற்றுமையான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகின்றான். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லணும் அப்படின்னு. அடுத்தபடியாக என்ன, அழைப்பை ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ ஒரு பயானுக்கு அழைக்கிறோம், ஒரு விருந்துக்கு அழைக்கிறோம், ஒரு நல்ல காரியத்துக்கு அழைக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யணும், அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆனா இன்னைக்கு பாருங்க, விருந்துக்கு கூப்பிட்டா ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் பயான் இது போன்ற மார்க்க சம்பந்தமான நிகழ்ச்சிகள், ஒரு மார்க்க சம்பந்தமான பணிகள், இது போன்ற பணிகளுக்கு அழைத்தோம் என்று சொன்னால் எனக்கு வேலை இருக்குது,
நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், நாளைக்கு வர்றேன், இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம், நம்ம அதை தட்டி கழிச்சிடறோம். அப்ப நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும், நிச்சயமாக அந்த அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக என்ன, மூன்றாவது நல்ல ஆலோசனை வழங்குதல். ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறார் வைங்க, அவருக்கு ஒரு நல் வழிகாட்டம். உதாரணமா ஒரு தெரியாத ஒரு விஷயம், நான் ஒரு தொழில் தொடரலாம்னு இருக்கேன், இது எப்படி அந்த தொழில் வந்து நம்ம ஊர்ல பண்ணா சாத்தியப்படுமா? ஒரு பெண்மணியே கேட்கிறாங்க, நான் கொஞ்சம் பொருளாதார சிக்கல்ல இருக்கிறேன், நான் வீட்டிலேயே ஒரு சுய தொழில் செய்யலாம் இருக்கிறேன், இந்த தொழில் செய்தால் அது சக்சஸ் ஆகுமா, வெற்றி ஆகுமா, லாபம் கிடைக்குமா அப்படின்னு தொழில் துரிஞ்ச ஒரு சகோதரிட்ட கேட்கிறாங்க. அப்படின்னா அந்த சகோதரி என்ன செய்யணும், ஒரு நல்ல ஆலோசனை சொல்லணும். ஒன்று, அந்த தொழிலில் நல்ல விஷயம் இருந்தால் நிச்சயமா செய்யுங்க, இதுல வந்து நல்ல அருமையான லாபம் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், நீங்க இந்த தொழிலை பண்ணும்போது இந்தந்த விஷயங்களெல்லாம் நீங்க கடைபிடிங்க, இப்படிலாம் நீங்க செய்யுங்க, இதுல வந்து இந்தந்த பிரச்சனைகள்லாம் வரும், அந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் முன்கூட்டியே நீங்க பண்ணி வச்சுக்கணும், கவர்மெண்ட் ரீதியா சில சர்டிபிகேட் எடுக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி என்ன செய்ய வேண்டும், நிறைய விஷயங்களை இப்படி நம்ம ஆலோசனை சொல்லலாம். நாம் ஒரு ஆலோசனை வழங்கி அந்த ஆலோசனையை பெற்று அவர் அந்த தொழிலை சிறப்பாக செய்து வரும் பொழுது அந்த தொழில் மூலமாக அவர் அடையக்கூடிய லாபம், நன்மையெல்லாம் இருப்பாருங்க, அந்த கூலி நமக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், நல்ல விஷயமா இருந்தா கூட என்ன செய்ய மாட்டோம், வாயத்துல வந்து சொல்ல மாட்டோம். எங்க நாம சொல்லி இவன் முன்னேறவா, நாம சொல்லி இவன் முன்னேறவா சொல்லக்கூடாது. தெரிஞ்சாலும் மனிதன் வந்து சொல்லுவாங்க, மனிதன் வந்து ஒரு மகத்தான சல்லி பயிர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மனிதனுடைய எண்ணங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஷைத்தான் வந்து என்ன செய்வான் அப்படின்னா, உதவி செய்யக்கூடிய விஷயத்துல வந்து நம்ம கிட்ட வந்து என்ன செய்வான், ஒரு முட்டுக்கிட்ட போடுவான். இவனுக்கு சொல்லி கொடுக்காத, இவனுக்கு வழிகாட்டாத, இவனுக்கு வந்து உதவி செய்யாத, இவன் முன்னேறிடுவான், ஒண்ணு வேணாம். ஒருத்தர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு விசா எடுத்து போயிருப்பாரு, அதே மாதிரி நான் இப்படி வந்தேன்னா அது மாதிரி நீ வா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்ல மாட்டான். ஏன், இந்த ஊர்ல நான் தான் இந்த நாட்டுல இருக்கணும், நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன், நான் வந்த வழியை வந்து இன்னொருத்தருக்கு நான் எப்படி சொல்லி கொடுக்கறது, முடிஞ்ச அவனை கண்டுபிடிச்சு அவனை வரட்டும், இப்படிங்கிற மனநிலையில அவன் இருப்பான். இப்படி இருக்கிறதுக்கு பேரு தான் என்னது, சல்லித்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஆனா நல்ல மனுஷன் என்ன செய்வான், மாஷா அல்லாஹ், நம்ம ஊர் பசங்க எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பெண்கள் இப்படி வேலை இல்லாம இருக்கிறாங்க, எவ்வளவு குடும்பம் இப்படி பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாலு வழியை காமிப்போம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அவர்கள் தான் சிறந்தவர்கள், அவர்கள் தான் நல்லவர்கள் அப்படின்னு மார்க்கம் என்ன செய்யணும் சொல்லுது. எனவே இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், நல்ல ஆலோசனை நாம வழங்க வேண்டும். அடுத்தபடியாக என்ன, தும்மும் போது ஒருவர் வந்து தும்றாரு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியவருக்கு நாம என்ன செய்யணும், யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு நம்ம பதில் சொல்லணும். அதுக்கு அவர் யஹ்தீகுமுல்லாஹ் சொல்லணும். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். இதுலயுமே என்ன இருக்குது அப்படின்னா, அவருடைய நலத்தை நாடுறோம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அவருக்கு நாம என்ன செய்யணும், துஆ செய்யணும், யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், இரக்கம் காட்டட்டும் அப்படின்னு. இப்ப பாருங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும், நல்லெண்ணம் வைத்தவனாக இருக்கணும். இதைத்தான் என்ன செய்ய மார்க்கம் சொல்லுது. அடுத்தபடியாக என்ன, நோயாளியை பார்த்து செல்வது. பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் எப்படி வந்து ஒரு மனிதன்கிட்ட நடந்துக்கிறோம் அப்படி இந்த மாதிரி விஷயத்தை வேற எந்த மார்க்கும் சொல்லியிருக்காங்க, வேற எந்த மார்க்கத்திலேயாச்சும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிற நோயாளியை பார்க்க செல்லக்கூடிய, நோயாளியை போய் எங்க பார்க்கணும், நீங்க நோயாளியை மட்டும் நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை போய் நீங்க போய் பார்க்க போங்க, அவருக்கு அவருடைய நோயை வந்து மாத்திரை மருந்துகள் குணப்படுத்தாத விஷயங்கள் கூட என்ன செஞ்சிடும், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் அவர் பார்த்து ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட்டு வந்தோம்னு வைக்கிறேன், அதுலயே அவர் மன ரீதியா என்ன செய்வாரு, தேறிடுவாரு, மன ரீதியாக அவர் என்ன செய்வாரு, முன்னேறிடுவாரு. ஒரு மனிதனுக்கு நோய்னா என்ன, உடல் நோய் மட்டும் கிடையாதுங்க, மனநோயும் இருக்குது. என்ன கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா வைங்களேன்,
அந்த கவலையிலே டிப்ரெஷன்லயே இருப்பான். மன அழுத்தம் வரும். மன அழுத்தம் வந்தா சுகர் வரும். சுகர் வந்தா பிரஷர் வரும். பிரஷர் வந்தா அடுத்தடுத்து கிட்னி பாதிப்பு, கண் பாதிப்பு, கை பாதிப்பு, கால் பாதிப்பு, இதய பாதிப்பு, இப்படியே முடங்கிடுவான். இதே அந்த மனிதனுக்கு வந்து இதயம் இந்த மனக்கவலை இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நீ ஏப்பா கவலைப்படுற, உனக்கு என்னப்பா பிரச்சனை, அதெல்லாம் எதையும் நினைச்சு கவலைப்படாது, நாங்கெல்லாம் பாரு நல்லா இல்லையா, நாங்கெல்லாம் கூட இல்லையா, நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம், நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, இப்படி நம்ம ஒரு 6 வாரம் சொன்னீங்கள அந்த நபர் என்ன செஞ்சிருவாரு, தேடிடுவாரு. அப்போ நோயாளி பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், நலம் விசாரித்து விட்டு அவருக்காக துவா செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம மார்க்கம் சொல்லுது. இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கம் பாருங்க. அடுத்தபடியாக என்ன, மரணம் ஏற்பட்டால் ஜனாதாவில் பங்கேற்பது, இறந்தவருக்காக துவா செய்வது. கடைசி நேரம் அதானே, ஒரு மரணித்து விட்டானா கவலையில இருப்பாங்க, அந்த குடும்பத்தினர் கவலையில இருப்பாங்க. அந்த குடும்பத்தினரை போய் நாம பார்க்கும் பொழுது அவங்க அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வருவாங்க. நம்ம யாரெல்லாம் பார்க்கும்போது அந்த கவலைகள் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா மாறும், மறையும். அவருக்காக நீ துவா செய்யும் பொழுது நமக்கும் ஒரு படிப்பினை இருக்கும். என்ன, சரி மூத்த பாருங்க எப்படிதான் வருது அப்படின்னு. நேற்று தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஆளை காணும். அப்ப நமக்கு என்ன ஒரு அறிவு தட்டுப்படும், ஆமா இந்த உலகத்துல வந்து எதுவும் நிரந்தரம் கிடையாது, சும்மா நம்ம என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனா எப்ப நம்ம மூத்தா போனோம்க்கே தெரியாது. எனவே மறுமையை நம்ம அஞ்சு நம்ம என்ன செய்யணும், வாழணும். மரணத்தை அஞ்சு நம்ம என்ன செய்ய வாழணும். நம்ம மரணம் தான் உண்மையானது, உறுதியானது, இறுதியானது. எனவே இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை. எனவே இந்த உலகத்தை மோகம் கொண்டு நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்வோம், வரும். அப்ப 2 விதமான படிப்பினைகள் இருக்குது. ஜனாசாவுக்கு செல்லும் பொழுது ஒண்ணு அவருக்காக நம்ம பிரார்த்தனை செய்கின்றோம், இன்னொன்று நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம என்ன செய்யறோம், மாற்றிக் கொள்கின்றோம். இப்படி 6 விஷயங்களை இஸ்லாம் ரொம்ப ஒரு கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சமுதாய கவலை ஒன்று இருக்கணும். இந்த முஸ்லிம் கம்யூனிட்டி பொதுவாக வந்து எல்லா மனிதர்களை பத்தியும் ஒரு பார்வை இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து தவறான வழியில இருக்கான்னு வைங்க, அவ்வளவுதான் வீணா போயிட்டான், அவனை திருத்த அப்படிதான் நம்ம நினைக்க கூடாது. அவனை எப்படியாச்சும் என்ன செய்யணும், நேர் வழிபடுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம அவன்கிட்ட நல்ல விஷயத்தை சொல்லி இருக்கவும் மாட்டான், மார்க்கத்தை பத்தி சொல்லி இருக்கவும் மாட்டான், அவன் அவ்வளவுதான் கெட்டு போயிட்டான். நாம் சொல்லியதற்கு பிறகும் அவர் அப்படி மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்தார் அப்படின்னா நமக்கு அல்லாஹ்விடம் கேள்வி இருக்காது. என்னட்டு நீ சொன்னியான்னு கேட்க மாட்டான், ஏன்னா நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறவன். ஆனால் ஒரு பாவம் செய்யக்கூடிய மனிதன், வரம்பு மீறக்கூடிய ஒரு மனிதன், நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாம அவனை வந்து பார்க்காமலோ பேசாமலோ, அவன் வந்து இவன் திருந்த மாட்டான், இவன் விளங்க மாட்டான், இவன் உருப்பட மாட்டான் இப்படின்னு நம்ம வந்து அவனை ஒதுக்கிட்டோன்னு வைங்க, அவனுக்கு யாரு மார்க்கத்தை சொல்றது? அப்ப நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, தீமை செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்தா நம்ம கவலைப்படணும், அவனுக்கு 4 வார்த்தை எடுத்து சொல்லணும், ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அவங்ககிட்ட பேசணும், ஏதோ ஒரு பிரச்சனையில அவன் இருக்கிறான், அவனுக்கு இந்த விஷயத்த சொன்னா அவன் கேட்டுக்கிறவான், நாம சொல்லுவது அவனுக்கு அந்த நேரத்தில் புரியாவிட்டாலும் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் அவனுக்கு புரிய வரும். புரிய வரும்போது நாம சொல்றதை அவன் என்ன செய்வான், நினைச்சு பார்ப்பான். அல்லது அவன் கடைசியில வந்து அதிலே பாதிக்கப்பட்டாலும் கூட அவன் அந்த நேரத்துல நம்ம கிட்ட அழுகும்போது என்ன செய்வான், நீங்க அன்னைக்கே சொன்னீங்க நான் கேட்கலையே, நீங்க அன்னைக்கே சொன்னீங்க, சொல்றாங்களா இல்லையா? சில பேர் நம்ம ஒரு உபதேசம் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் கேட்காமல இருந்து கடைசியில உதாரணமா ஒருத்தர் வந்து பீடி சிகரெட் குடிக்காத சொல்லியிருப்போம், ஆனால் கடைசியில் அவனுக்கு புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் அவன் அழுகிறான். கடைசியில் நம்ம கிட்ட வர நம்ம பார்க்கும்போது அவனுக்கு கூட கொஞ்சம் அழுக வந்துருது. என்னது, எனக்கு புற்றுநோய் வந்துருச்சா, எனக்கு கேன்சர் வந்துருச்சா, நீங்க எத்தனையோ தடவை சொன்னீங்க, நான் கேட்காம போயிட்டேன் அப்படின்னு. அப்போ சொல்லாமல் இருப்பவர்களை பார்த்து அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. என்னது, நீயாச்சும் சொன்ன, இந்த மாதிரி கூட 4 பேரை சொல்லி நான் விட்டுருப்பேன், நான் திருந்திருப்பேன், எனக்கு யாருமே சொல்லல, எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னு நானும் செஞ்சேன், கடைசியில் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு அவன் வருத்தப்படுவான். அப்ப சமுதாய கவலை, சமுதாய அக்கறை நம்ம கிட்ட இருக்கணும். யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, துச்சமா கருதி விடக்கூடாது. ஒரு தவறு செய்யும் பொழுது
ஒருவன் பாவமான காரியங்களில் ஈடுபடும் போது அந்த மனிதனை வந்து நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம கிட்ட இருக்கணும். அதே மாதிரி சிரமப்படக்கூடியவர்களுக்கு அவருடைய கஷ்டத்தை நீக்கணும். அதே மாதிரி உலகத்தில் உள்ள எந்த மனிதன் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நமக்கு கவலை இருக்கணும். ஏதோ ஒரு ஊர்ல தான் நடக்குது. இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குது? கரண்டா போர், அரபு நாடுகள் முழுக்க போர், குண்டு மழை பொழியுது. எப்படி பொழியுது? இன்னைக்கு மத்தியானம் அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறான்? ஈரான் மேல குண்ட போடுறான். ஈரான்ல இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர் இறந்துட்டாங்க. ஒரு ஸ்கூல்ல குண்ட போடுறான். அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய 40 மாணவர்கள் அப்படியே இறந்து போறாங்க. ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகள். அதுக்கு அவன் என்ன செய்யறான்? பஹ்ரைன், கத்தார், சவுதி, துபாய் இது போன்ற நாடுகள்ல அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்குது, ராணுவ தளம். அந்த தளத்தின் மீது இவன் ஈரான் என்ன செய்யறான்? குண்டுகளை போடுறான். இப்ப என்ன ஆகுது? யாரு அடிப்படை தலைவர்கள் சேஃப்டியா இருப்பான்? யார் சாகுறான்னு பாத்தீங்கன்னா அப்பாவி மக்கள், அப்பாவி பொதுமக்கள் சாகுறாங்க. சோல்ஜர் கூட, அந்த ராணுவ வீரர் கூட 1-2 பேர் சுட்டு போவான். ஆனா இவன் குண்டு போடுற இடம்லாம் பாத்தீங்கன்னா ராணுவ தளங்களை போட மாட்டான். எங்க போடுவான்? அப்பாவி மக்கள் இருக்கிற ஏரியாவில் போடுவான். அப்ப கடைசியில யார் சாகிறது? கொத்து கொத்தாக அப்பாவி மக்கள், வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள், பெண்கள், குழந்தைகள். நீங்க காசா, பலஸ்தீனத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான குழந்தைகள், பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை விட மிகவும் வசதியாக செல்வ செழிப்பாக வாழ்ந்த அந்த மக்கள் இன்று தங்குவதற்கு வீடு இல்லாமல் பிளாஸ்டிக் சீட்டுகளிலே அழித்துக் கொண்டு கடுமையான வெயிலிலும் கடுமையான குளிரிலும் ஒதுங்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் ஒண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி தான் கொடுக்கிறான். அளவு தண்ணீர் அதுலதான் குடித்துக் கொள்ள வேண்டும், அதுலதான் குடித்துக் கொள்ள வேண்டும், அதுலதான் மலஞ்சலம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிறோம். சாப்பாடு லைன்ல நிக்கணும். வர்ற சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்த நாள் தான். எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்க. அப்ப இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு தேடணும். அதே நேரம் இந்த மக்களுக்காக மனுஷன் அதிகமா துவா செய்யணும். இறைவா, இந்த மக்களுடைய கஷ்டங்கள் இன்னைக்கு நம்ம அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு, நமக்கு ஒரு மாணவரை அனுப்பி, நமக்கு ஒரு மலக்குமாரை அனுப்பி என்ன செய்யறான்? துவா செய்ய சொல்றான். இந்த மனிதன் வந்து பிறருடைய கஷ்டத்தை நீக்க சொல்லி அவர் கேட்கிறார்ல, நீ வந்து அவருக்கான என்கிட்ட கேளு, இறைவா இந்த மனிதனுடைய கஷ்டத்தை நீ நீக்கு அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் நமக்காக அவனை என்ன செய்வாங்க? துவா கேட்பாங்க. அப்போ நம்ம கிட்ட என்னைக்குமே என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பரந்த ஒரு திங்கிங் இருக்கணும், பரந்த ஒரு மனப்பான்மை, பரந்த சிந்தனை இருக்கணும். சமுதாயம் எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த மனிதருக்காக வேண்டி நம்மால் உதவ முடியாவிட்டாலும் கடைசி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன? அனைவருக்கும் உதவக்கூடியவன் யார்? அல்லாஹ். அவங்கிட்டயாச்சும் நம்ம முறையிடணும். இறைவா, என்னால அவனுக்கு உதவி செய்ய முடியல, நீ உதவி செய். நம்ம சொல்லணும். அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். நீ கேளுப்பா, நான் செய்ய, என்னால முடிஞ்ச நான் செய்யறேன், உன்னால முடிஞ்சது. இப்ப நம்ம போய் போற பங்கேற்க முடியுமா? சக்தி இருக்கா நமக்கு? இல்ல. அப்ப நம்ம கிட்ட என்ன செய்யணும்? ஒரு 2 ரக்காத் தொழுது அல்லது மற்ற தொழுகையில ஈடுபடும் போது, துவாக்களில் ஈடுபடும் போது அந்த மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? துவா செய்யணும். அப்ப இது மாதிரியான ஒரு திங்கிங்ல இருக்கு. இதைத்தான் இஸ்லாம் வந்து ஆமோதிக்கிறது, இதைத்தான் வந்து ஊக்கப்படுத்துகின்றது, இதைத்தான் வந்து ஆர்வம் ஊட்டுகின்றது. எனவே வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லெண்ணம் கொண்ட மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கியாக வேண்டும் என்று கூறி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.